வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 8 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த யூனிட்டில் நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கடற்பயணங்கள் மற்றும் ஆய்வுகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அமெரிக்க குடியேற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்க குடியேற்றங்களில் வந்து யார் யார் அமெரிக்காவில் முதல்ல குடியேற்றத்தை நிறுவினார்கள், அதற்கு காரணங்கள் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஐரோப்பிய குடியேற்றங்கள் அப்படிங்கிற இதில் வந்து டாப்பிக்கில் வந்து ஸ்பானிய குடியேற்றங்கள், பிரெஞ்சு குடியேற்றங்கள், இது ரெண்டை பற்றியும் நமக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐரோப்பிய குடியேற்றங்கள். ஐரோப்பிய குடியேற்றங்களில் முதல்ல ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவிற்கு போனாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஸ்பானியர்கள் தான் முதல்ல அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவினார்கள். ஓகேங்களா. அமெரிக்காவில் குடியேற்றங்களை முதலில் ஆரம்பித்த பெருமை ஸ்பானியர்களையே சேரும். அமெரிக்காவில் ஸ்பானிய குடியேற்றங்கள் 1493 தொடங்கின. இதற்கு முன்னாடி டாபிக்கை நாம பார்த்தோம். 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போவார். ஆனால் அவர் கண்டுபிடித்தது ஒரு புது நிலப்பகுதி. அதற்கு அவர் வந்து தவறாக புரிஞ்சுட்டு இதுதான் இந்தியா அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டதான் அமெரிக்கா. 1493 வந்து இது இந்த புதிய உலகம் வந்து அமெரிக்கா வெஸ்புகி வந்து இது வந்து புதிய உலகம் அப்படின்னு அவர் பேர் வைப்பார். அந்த பேர் தான் வந்து வால்டூசி முல்லர் வந்து அது வந்து அமெரிக்கா, அவருடைய அமெரிக்க வெஸ்புகி நினைவாக அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பெயரிடுவார். சரிங்களா. இதுதான் இதனுடைய வரலாறு. இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை அடைந்த பிறகு 1493 அவர் தனது இரண்டாவது பயணத்தின் போது கால்நடைகள், விதைகள் மற்றும் விவசாய உபகரணங்களுடன் வந்து ஹிஸ்பானியோலா தீவில் முதல் நிரந்தர குடியேற்றத்தை நிறுவுவார். ஓகேங்களா. முதல்ல வந்து ஹிஸ்பானியோலா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அவர் தன்னுடைய முதல் குடியேற்றங்களை நிறுவுவார். இரண்டாவது பயணத்தின் போது கொலம்பஸ் வந்து 4 பயணங்களை மேற்கொண்டார் அப்படின்னு நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதுல வந்து 1491 முதல் பயணம், 1492 வந்து இரண்டாவது பயணம். ஓகேங்களா. இதுவே அமெரிக்காவில் ஸ்பானிய குடியேற்றங்களின் தொடக்கமாக கருதப்பட்டது. ஸ்பானியர்கள் மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். பாருங்க, ஸ்பானியர்கள் வந்து மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் தான் பண்ணாங்க. வட அமெரிக்கா பக்கம் அவர்கள் போகவில்லை. ஓகேங்களா. ஏன்னு பின்னாடி காரணம் இருக்கும், பார்க்கலாம் வாங்க. வட அமெரிக்காவை அவர்கள் துவக்கத்தில் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. வட அமெரிக்காவை புறக்கணிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வட அமெரிக்காவை நோக்கி செல்லும் வியாபார காற்று அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பயனளிக்கவில்லை. அப்புறம் அஸ்டெக்ஸ் மற்றும் மாயாக்கள் போன்ற நாகரிகங்கள் வைத்திருந்த தங்கம், வெள்ளி மற்றும் விலையுயர்ந்த நவரத்தினங்கள் ஸ்பானியர்களை ஈர்த்தன. இவங்க எல்லாம் வந்து வட அமெரிக்காவிலிருந்து தள்ளி இருந்ததுனால இந்த பக்கம் அவங்க போனாங்க. ஓகேங்களா. அடுத்தது, மெக்சிகோ வளைகுடாவை அடைவது கடினமாக இருந்தது. மேலும் கரிபியன் காற்றின் வேகம் மற்றும் வட அமெரிக்காவின் கடுமையான பனிப்பொழிவு ஆகியவை குடியேற்றங்களை தடுத்தன. அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் இந்த ஸ்பானியர்களுக்கான காற்று அவங்களுக்கு உகந்ததா இல்லை. ரெண்டாவது அங்கே அதிகமான கடினமான பனிப்பொழிவும் இருந்தது. ஓகேங்களா. அவர்களுடைய படையெடுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான படையெடுப்புகள் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கு. பாருங்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெக்சிகோ நோக்கி முதல்ல படையெடுக்கிறாங்க. அது யார் பண்ணாங்க அப்படின்னா ஹெர்னான் கார்டஸ் 1521 பண்ணுவார். ஓகேங்களா. ஸ்பெயின் நாட்டவரான ஹெர்னான் கார்டஸ் மெக்சிகோவில் இருந்த அஸ்டெக் பேரரசின் செல்வங்கள், குறிப்பாக தங்கம் மற்றும் வளங்களை கைப்பற்றுவதற்காக 1519 ஒரு சிறிய படையுடன் மெக்சிகோவுக்கு புறப்பட்டார். இவர் வந்து 1519 படையெடுக்க போவார். ஆனால் வந்து மெக்சிகோவை கைப்பற்றது எப்படின்னா 1521 தான் முழுமையாக கைப்பற்றி இருப்பார். ஓகேங்களா. இதற்கு அது என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள், அஸ்டெக் பேரரசில் இருக்கக்கூடிய செல்வங்கள், தங்கம் மற்றும் வளங்கள் நிறைந்த பகுதி தான் காரணமாக இருந்தது. அந்த நேரத்தில் மெக்சிகோவின் பெரும்பகுதியை அஸ்டெக் பேரரசர் 2ஆம் மோண்டோசுவா ஆட்சி செய்து வந்தார்.
அந்த ஸ்பானியர்களுடைய மெக்சிகோ படையெடுப்பின் போது அங்க ஆண்ட மன்னர் பேரு 2ஆம் மோன்டெசுமா ஆவார். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். எந்த பகுதிய அதாவது குடியேற்றக்காரர்கள் படையெடுக்கும் போது அங்க ஆண்ட மன்னர்கள் யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது அவருடைய தலைநகர் என்ன அப்படின்னா டெனோஸ்டிட்லாண்ட் அப்படிங்கிறது அவருடைய தலைநகர். இன்றைய மெக்சிகோ சிட்டியாக கருதப்படுகிறது. அப்போ பாருங்க இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் வரும்னா இந்த ஒரு 3 லைன்ல இருந்தே மெக்சிகோவின் மீது ஸ்பானியர்கள் படையெடுத்த போது அங்க ஆண்ட மன்னருடைய பேரு, இன்னொன்னு அவருடைய தலைநகரம் என்ன, டெனோச்டிட்லாண்டு. இந்த டெனோச்டிட்லாண்டுடைய இப்போதைய பெயர் என்ன அப்படின்னா மெக்சிகோ சிட்டியாக இருக்கு. ஓகேங்களா? படையெடுப்பின் வெற்றிக்கு காரணங்கள் என்னென்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளூர் மக்களின் ஆதரவு. அஸ்டெக் பேரரசால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் பழங்குடி இனத்தினர் கார்டஸுக்கு ஆதரவாக செயல்பட்டனர். அவர்கள் அஸ்டெக் பேரரசுக்கு எதிராக போரிட ஸ்பானியர்களுடன் இருந்தனர். அதாவது மன்னர் ஒருவேளை அடக்குமுறையை மேற்கொண்டிருக்கலாம். அதனால கூட இவங்க இந்த குடியேற்ற அரசோடு இணைந்திருக்கலாம். அடுத்தது நோய் தொற்று. ஸ்பானியர்கள் மூலம் பரவிய பெரியம்மை நோய் அஸ்டெக் மக்களிடையே பெருமளவில் பரவி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பிற்கு காரணமானது. இந்த நோய் அஸ்டெக் பேரரசின் படைகளை பலவீனப்படுத்தியது. ஏன்னா அந்த சாதாரண மக்கள் மட்டுமில்ல, படை வீரர்களும் அதற்கு தாக்கப்பட்டு இறந்திருப்பாங்க. அதுவும் ஒரு காரணமா இருந்தது. அடுத்தது ஸ்பானியர்களுடைய தொழில்நுட்ப மேன்மை என்ன அப்படின்னா கார்டஸின் படைகள் நவீன ஐரோப்பிய ஆயுதங்களான துப்பாக்கிகள், பீரங்கிகள் மற்றும் குதிரைகள் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள். இவை அஸ்டெக் வீரர்களும் இல்லாத காரணத்தினால் போர் எளிதாக வெற்றி பெற்றனர். அதாவது அஸ்டெக்குகள் பழங்குடியினர் தானே, அவங்க வில், அன்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இதுவும் அவர்களுடைய வெற்றிக்கான காரணங்கள்ல ஒன்று. டெனோஸ்டிட்லாண்டை கைப்பற்றுதல். கடுமையான போருக்கு பிறகு கார்டஸ் படைகள் 1521 டெனோஸ்டிட்லாண்ட் நகரத்தை கைப்பற்றின. இந்த வெற்றியின் மூலம் அஸ்டெக் பேரரசு வீழ்ச்சி அடைந்து ஸ்பானியர்களின் குடியேற்றமாக மாறத் தொடங்கியது. அடுத்தது மெக்சிகோவில் ஸ்பானியர் ஆட்சி. இந்த படையெடுப்புக்கு பிறகு மெக்சிகோ ஸ்பானியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. கார்டஸ் புதிய ஸ்பெயின் நியூ ஸ்பெயின் என்ற காலனியின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதாவது அமெரிக்க குடியேற்றங்களுக்கு முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் கார்டஸ். இந்த வெற்றியானது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் ஸ்பானிய குடியேற்றங்களுக்கு வழிவகுத்தது. குறிப்பா நோட் பண்ணி பாருங்க. அதாவது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் தான் ஸ்பானியர்கள் குடியேற்றம் பண்ணாங்க முதல்ல. வட அமெரிக்கா பக்கம் அவர்கள் செல்லவில்லை. ஓகேங்களா? அடுத்தது ஸ்பானியர்களுடைய அடுத்த குடியேற்றம் பாருங்க. 1535 பிலசாரோ. ஓகேங்களா? பிரான்சிஸ்கோ பிலசாரோ 1532ஆம் ஆண்டில் இன்கா பேரரசை வீழ்த்தி பெருவை கைப்பற்றினார்கள். இவர்களுடைய அடுத்த குடியேற்றம் பெரு. இந்த நிகழ்வு பெருவின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் பெருவை நோக்கிய பயணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிலசாரோ இன்கா பேரரசு பற்றி கேள்விப்பட்டு அதை கைப்பற்ற 3 முக்கிய பயணங்களை மேற்கொண்டார். பாருங்க எத்தனை தடவை பயணம் பண்ணியிருக்கார்? 3 தடவை. முதல் 2 பயணங்கள் தோல்வியடைந்தன. 2 தோல்வியடைந்தன. 3வது பயணத்தில் அவருக்கு வெற்றி கிடைத்தது. இன்கா பேரரசின் மன்னரான அடகுவால்பாவை கஜமார்கா போரின் போது பிலசாரோ சிறைப்பிடித்தார். அதாவது இன்கா பேரரசுடைய மன்னர் யாரு அப்படின்னா அடகுவால்பா. அதே மாதிரி எந்த போர்ல அவரை தோற்கடிச்சார் அப்படின்னா கஜமார்கா. அடகுவால்பாவை விடுதலை செய்ய ஒரு பெரிய அறையை தங்கம் மற்றும் வெள்ளியால் நிரப்ப வேண்டும் என்று பிலசாரோ நிபந்தனை விதித்தார். பாருங்க, அந்த மன்னரை பிடிச்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான செல்வம், இந்த தங்கம் வெள்ளியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடகுவால்பா நிபந்தனைகளை நிறைவேற்றிய பின்னரும் பிலசாரோ அவரை விடுதலை செய்யாமல் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி தூக்கிலிட்டார். இருந்தாலும் அந்த மன்னரை அவர்கள் செல்வங்களை பெற்றுக்கொண்டும் அவர்களை விடுதலை
செய்யவில்லை. ஏன்னா அவங்களுக்கு செல்வமும் வேணும், அந்த மன்னர்கள் அங்க குடியேற்றமும் அமைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இந்த நிகழ்வு இன்கா பேரரசை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கண்டிப்பா இருக்கும் இல்லையா? வட அடகுல்வாபாவை மரணத்திற்கு பிறகு அடகுவால்பாவின் மரணத்திற்கு பிறகு பெலசாரோ இன்கா தலைநகரான கஸ்கோவை எளிதாக கைப்பற்றினார். பாருங்க, இந்த இன்கா பேரரசினுடைய தலைநகரம் வந்து கஸ்கோ. இது இன்கா பேரரசின் முழுமையான வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அதாவது இப்போ வந்து இன்கா பேரரசு, அதாவது பெருவை வந்து முழுமையா கைப்பற்றிட்டாங்க. பெலசாரோ 1535 லிமா என்ற புதிய தலைநகரை நிறுவி இது ஸ்பானியர்களின் பெருவில் ஏற்பட்ட புதிய தலைநகரமாக மாறியது. அதாவது அந்த இன்கா பேரரசின் தலைநகரான கஸ்கோவாவை நீக்கிட்டு ஸ்பானியர்கள் வந்து லிமா அப்படிங்கிற ஒரு தலைநகரை நிறுவிக்குவாங்க. பெலசாரோவின் இந்த வெற்றிகள் ஸ்பானியர்களுக்கு தென் அமெரிக்காவில் அதிகாரம் பெற உதவியது. தென் அமெரிக்காவில் ஸ்பானியர்களுக்கு அதிகாரம் பெற உதவிய வெற்றி என்னன்னா இன்கா பேரரசினுடைய, அதாவது பெருவை கைப்பற்றியதுதான். இதன் விளைவாக ஸ்பானியர்கள் பெருவை தங்கள் காலனிகளாக மாற்றிக்கொள்ள ஒரு வழியாக பெருவை வந்து காலனியா மாத்திக்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதிக்க விரிவாக்கம். ஆதிக்க விரிவாக்கம் அவர்களுடைய எங்கெங்க இருந்தது அப்படின்னா கரிபியன் தீவுகள், ஆதிக்க விரிவாக்கம் அவங்களுக்கு எங்கெங்க இருந்தது அப்படின்னா கரிபியன் தீவுகள், பிரேசில் நீங்கலான மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகள் ஸ்பானியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. ஓகேங்களா? ஸ்பானியர்களுடைய எவ்வளவு தீவுகள் பாருங்க, கரிபியன் தீவு, பிரேசில் நீங்கலாக மத்திய மற்றும் தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகள் ஸ்பானியர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இப்ப வந்தது. அவர்களுடைய குடியேற்ற அமைப்புகள் ஸ்பானியர்களுடையது என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரையில் பிலாபிலா என்ற குடியேற்ற பகுதி அமைக்கப்பட்டது. வணிகர்கள், வீரர்கள், சமய பரப்புலர்களும் குடியேற்றத்தில் பெரும்பங்கினர். அதாவது ஸ்பானியர்கள்ல வந்து அதிகமான வந்து குடியேற்றங்கள் அமைக்கிறதுல வணிகர்கள் முதலிடம் இருந்தாங்க. ரெண்டாவது வீரர்கள், பகுதிகளை கைப்பற்ற வீரர்கள் முக்கியம் அப்படிங்கிறனால அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க, அவங்களும் போவாங்க. அதுக்கப்புறம் சமய பரப்புனர்கள் தங்களுடைய சமயத்தை குடியேறிய பகுதிகளில் பரப்பணுங்கிறது, இது மூணும் ஸ்பானியர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பிரெஞ்சு குடியேற்றங்கள் எங்கெங்க நடந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டின் சார்பாக சாமுவேல் சாம்பியன் 1608 கியூபெக் என்ற குடியேற்றத்தை அமைத்தார். கியூபெக் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1608 கியூபெக் சாமுவேல் சாம்பியன் அப்படிங்கிறதான் பண்ணாரு. கியூபெக் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1608. இதே வந்து ஐரோப்பியன் ஹிஸ்டரியில புதிய பகுதிகளும் கண்டுபிடிப்பாளர்களும் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அந்த ஒரு டாபிக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். பிஜிடிஆர்பியில் அதை பற்றி படிப்போம். ஆனால் இப்போ அமெரிக்காவை பற்றி நம்ம படிக்கிறதுனால அமெரிக்காவை வந்து குடியேற்றங்களை முதல்ல யார் நிறுவனாங்க, எந்தெந்த நகருக்கு அவங்க தலைநகராக மாற்றினாங்க, என்ன வருஷம் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிப்பாளர் யாரு, அப்புறம் இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கும். விவசாயிகளின் நலனுக்காகவும் வர்த்தகத்திற்காகவும் 1642 இந்த குடியேற்றம் விரிவுபடுத்தப்பட்டது. அதாவது கியூபெக் வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க, ஆனா அவங்களுடைய விவசாய நலனுக்காகவும் வர்த்தகத்திற்காகவும் பல குடியேற்றங்களை அமைக்க வேண்டி இருந்தது. ஓகேங்களா? லா சாலோ என்பவர் 14ஆம் லூயி மன்னரின் நினைவாக லூசியானா என்ற மற்றும் ஒரு குடியேற்றத்தை கண்டுபிடித்தார். இந்த லூசியானா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து கிபி 1682. ஓகேங்களா? அடுத்தது மிசிசிப்பி நதிக்கும் செயின்ட் லாரன்ஸ் நதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் பிரெஞ்சு குடியேற்றங்கள் அதிகாரம் செலுத்தின. இந்த பகுதிக்கு இடையில் ஒரு குடியேற்றம் அமைத்தாங்க இல்லைங்களா, அந்த குடியேற்றம் பேரு தான் வந்து நியூ ஆர்லியன்ஸ். இது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கிபி 1718 கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அதாவது பிரெஞ்சு குடியேற்றங்கள் 3 இருந்தது. 1 வந்து கியூபெக், 2 வந்து லூசியானா, 3 வந்து நியூ ஆர்லியன்ஸ். ஓகேங்களா? இது வந்து 3. அடுத்தது டச்சு குடியேற்றங்கள். டச்சுக்காரர்கள் அங்க என்ன குடியேற்றம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
டச்சுக்காரர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவும் புதிய நெதர்லாந்து என்ற குடியேற்றங்களை நிறுவினர். அதாவது பாருங்க, ஒவ்வொருத்தரும் குடியேற்றங்கள் அமைப்பதற்கான காரணங்கள் வந்து வேறுபடுது. ஓகேங்களா? இவங்க டச்சுக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுவதற்காக புதிய நெதர்லாந்து, அதாவது நியூ நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு குடியேற்றங்களை நிறுவுவாங்க. இந்த குடியேற்றத்தின் தலைநகர் புதிய ஆம்ஸ்டர்டாம் ஆக விளங்கியது. ஓகேங்களா? இந்த புதிய ஆம்ஸ்டர்டாம், அதாவது நியூ ஆம்ஸ்டர்டாம் தான் பின்னால என்னான்னு மாறுச்சு அப்படின்னா நியூயார்க், நவ் இருக்கக்கூடிய நியூ யார்க் அப்படின்னு. யாரு? பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து இதற்கு நியூயார்க் அப்படின்னு பேர் வைப்பாங்க. நியூயார்க்கினுடைய பழைய பெயர் புதிய ஆம்ஸ்டர்டாம். இந்த கொஸ்டின் வந்து, அதாவது நியூயார்க்குடைய பழைய பெயர், இந்த கொஸ்டின் வந்து 2019 பிஜிடிஆர்பி கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது எப்படி வேணாலும் கேட்கலாம். இதையே வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஜிகே கொஸ்டினை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி வேணாலும் வரலாம். பின்னர் டச்சுக்காரர்கள் தங்கள் அதிகாரத்தை நியூ ஜெர்சி வரை விரிவுபடுத்தினார்கள். பாருங்க, டச்சுக்காரர்களுடைய அது புதிய நெதர்லாந்து ஒன்று, புதிய ஆம்ஸ்டர்டாம் அல்லது இப்போ இருக்கிற நியூயார்க் ஒன்று, அடுத்தது நியூ ஜெர்சி. இதெல்லாம் வந்து டச்சுக்காரர்களுடைய குடியேற்றங்களாக இருந்தது. அடுத்தது ஸ்வீடிஷ் குடியேற்றங்கள். இவங்களது என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, ஸ்வீடிஷ்காரர்கள் வந்து டிலாவோர் ஆற்றின் அருகே ஒரு குடியேற்றங்களை அமைத்தார்கள். பாருங்க, இது வந்து ஆறு, அதாவது அதிகமா வந்து அவருடைய குடியேற்றங்கள் அமைது ஆறுகள் ஓரமாக தான் அமைச்சிருக்காங்க. 1655ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் இந்த குடியேற்றத்தை கைப்பற்றி புதிய நெதர்லாந்துடன் இணைத்து கொண்டனர். பாருங்க, டச்சுக்காரர்கள் அப்ப வலிமையா இருந்ததுனால ஸ்வீடிஷ்காரர்களுடைய குடியேற்றங்களை அவங்க தக்க வைத்து கொண்டாங்க, கைப்பற்றிக்கிட்டாங்க. ஸ்வீடிஷ்காரர்களிடமிருந்து அமெரிக்கர்கள் மரக்குடில், அதாவது லாக் கேபின் வந்து கட்டும் கலையை வந்து கற்றுக்கொண்டனர். ஓகேங்களா? இந்த ஸ்வீடிஷ்காரங்க தான் வந்து மரக்குடில் கட்டுறதுல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அமெரிக்கர்கள் வந்து இது யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்வீடிஷ்காரங்க வந்து கற்றுக்கிட்டாங்க, லாக் கேபினை கற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து ஆங்கிலேய குடியேற்றங்கள் பற்றி பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து ஒரு ரீகால் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஐரோப்பிய குடியேற்றங்கள்ல முதல்ல வந்து ஸ்பானியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் குடியேறிய பகுதி வந்து அமெரிக்காவில் எப்படி இந்தியாவில் வந்து எப்படி வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து வந்தாங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் ஸ்பானியர்கள் தான் போயிருப்பாங்க. ஓகேங்களா? அவர்கள் அதிகமான குடியேறிய பகுதி மத்திய மற்றும் தென் அமெரிக்கா தான். வட அமெரிக்காவுக்கு அவங்க போகல. ஏன்னா மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிலேயே அவங்க எதிர்பார்த்த நிறைய செல்வங்களும் வளங்களும் இருந்தது. இந்த ஸ்பானியர்கள் வந்து எப்போ அவங்களுடைய குடியேற்றங்களை அமைச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவில் 1492 அமைச்சாங்க. ஓகேங்களா? அவங்க புறக்கணிப்பதற்கான காரணங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்த வளங்கள், அப்புறம் வந்து வட அமெரிக்காவில் ஏற்பட்ட கடுமையான குளிர் அது காரணமா இருந்தது. அதாவது ஸ்பானியர்களுடைய முதல் குடியேற்றம் வந்து மெக்சிகோ. 1521 கார்டஸ் அப்படிங்கிறவர் தான், ஹெர்னான் கார்டஸ் அப்படிங்கிறவர் தான் அமைச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் அதனுடைய தலைநகர் வந்து டெனோஸ்டிட்லாண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மெக்சிகோ சிட்டியாக இருக்கு. ஓகேங்களா? அதற்கு அவங்க அந்த நகரை கைப்பற்றதுக்கான காரணங்கள் பல சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மெக்சிகோ வந்து ஸ்பானியர்களுடைய கைக்கு வந்துருது. அடுத்தது அவங்களுடைய இன்னொரு இது வந்து 1535 பிலசாரோ அப்படிங்கிறவர் வந்து இன்னொரு குடியேற்றங்களை அமைச்சிருப்பார். அதாவது இன்கா பெருவை வந்து கைப்பற்றிருப்பார். இது இரண்டாவது குடியேற்றமா இருந்தது ஸ்பானியர்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஆதிக்க விரிவாக்கம் வந்து கரிபியன் தீவுகள், பிரேசில் நீங்களாக மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் தான் வந்து ஸ்பானியர்கள் குடியேற்றம் அதிகமாக இருந்தது. இதை நம்ம ஞாபகமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள் முதல்ல அமெரிக்காவில் அமைத்த குடியேற்றம் வந்து கியூபெக். 1608 சாமுவேல் சாம்பெயின் அப்படிங்கிறவர் தான் அமைச்சாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து அவங்களுடைய இன்னொரு குடியேற்றம் லூசியானா. லா சாலோ அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருப்பாரு. இந்த லூசியானாங்கிற பேரு 14ஆம் லூயி மன்னரின் நினைவாக
பெயரிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மிசிசிப்பி நதிக்கும் செயின்ட் லாரன்ஸ் நதிக்கும் இடையிலே வந்து ஒரு குடியேற்றங்களை பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த பிரெஞ்சுக்காரர்கள், அதான் நியூ ஆர்லியன்ஸ் தீவு அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டச்சு குடியேற்றம். டச்சு குடியேற்றங்கள் வந்து புதிய நெதர்லாந்து ஒன்று, அடுத்தது புதிய ஆம்ஸ்டர்டாம் ஒன்று, அதுக்கப்புறம் நியூ ஜெர்சி வரைக்கும் அவங்களுடைய குடியேற்றம் விரவி இருந்திருக்கும், அதாவது பரவி இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்வீடிஷ் குடியேற்றம். இதுல வந்து ஸ்வீடிஷ்காரர்கள் வந்து டிலவோர் அப்படிங்கிற 6 பக்கத்துல தான் அவங்களுடைய குடியேற்றங்கள் அமைச்சாங்க. ஆனா டச்சுக்காரர்கள் அதை வந்து 1655 கைப்பற்றி புதிய நெதர்லாந்துடன் இணைச்சுக்குவாங்க. இந்த ஸ்வீடிஷ்காரங்கிட்ட இருந்துதான் அமெரிக்கர்கள் மரக்குடில் லாகு கேபின் கட்டும் கலையை வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் ஆங்கிலேய குடியேற்றங்கள், அமெரிக்காவில் ஆங்கிலேயருடைய குடியேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.